அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ஷலோமி நாகேந்திரன். இன்றைய பத்திரிகைகளில் பொறுத்தமட்டில் பிரதான செய்திகளாக வெளியாகிய செய்திகளில் முக்கியமான இடம் பிடித்த செய்தி, இலங்கை பொருட்களுக்கு 44 வரி விதிப்பை நேற்றைய தினம் அமெரிக்கா அறிவித்திருந்த நிலையில் அது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகையில் வெளியாக இருக்கிறன. நேற்றைய தினம் இந்த விடயம் இலங்கையில் பேசு பொருளாக காணப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இது தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நேற்று மாலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஒரு அவசர கலந்துரையாடல் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வரி விதிப்பு சம்பந்தமாக கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அதேபோல் இன்று முக்கியமான நாள். இன்று மாலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் கல்ச்சரல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக பல செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல் நீதி அமைச்சர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். திஸ்ஸ விகாரை தொடர்பாக நேரடியாக கள்ள விஜயம் மேற்கொண்டு அந்த பிரச்சனை என்ன என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நேற்றைய தினம் வந்திருந்தார். இந்த நேரத்தில் அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக வெலம்புரி பத்திரிகையை நோக்குவமாக இருந்தால், இலங்கை பொருட்களுக்கு 44% வரி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பால் அதிர்ந்து போன அனுர அரசாங்கம் என்ற செய்தி வெலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் நிழற்படம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது, இலங்கை பொருட்களுக்கு 44% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய வரி விதிப்பால் அனுர அரசாங்கம் அதிர்ந்து போயுள்ளது என்று தலைப்பிடப்பட்டவாறு 15ஆம் பக்கத்திற்கு அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் கட்டமிடப்பட்ட செய்தியாக பாரத பிரதமர் மோடி இன்று இலங்கை விஜயம் என்று மோடியின் நிழற்படத்துடன் அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பு இன்று என்ற செய்தியும், பொய்த்து போன எதிர்பார்ப்பு, எமது பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படவில்லை என்ற செய்தி வழியாக இருக்கிறது. நீதி அமைச்சருடனான கலந்துரையாடல் தொடர்பில் தையட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவிப்பு என்றவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது. நீதியமைச்சர் ஹர்சன் நாணயக்காரவுடனான கலந்துரையாடலில் தையட்டியில் எமது காணி தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படவில்லை என காணி உரிமையாளர்கள் கவலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி 2ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் மற்றொரு செய்தி, பாலியல் துப்பாக்கிச்சூடு, கணவன் பலி, மனைவி படுகாயம் என்ற செய்தி வழியாக இருக்கிறது. நேற்று இரவு 7 மணி அளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் கணவனும் மனைவியும் படுகாயமடைந்த நிலையில் காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் கணவன் பலியாகி இருப்பதாகவும் மனைவி பலத்த காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அந்த செய்தி வழியாக இருக்கிறது. அதேபோல் 15 கிலோ கஞ்சாவுடன் வவுனியாவில் 3 கைது என்ற செய்தியும், யாழில் ஊடகங்களை தவிர்க்க பின்கதவால் நழுவிய நீதி அமைச்சர் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக நேற்று தையட்டி காணி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க மறுத்த அமைச்சர் பின்கதவால் நழுவியதாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அராலி கிழக்கில் கருணாக பாம்பு தீண்டியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. முதிர்ச்சியுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்லுங்கள், அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பில் அரசுக்கு சஜித் ஆலோசனை என்ற செய்தியும், கச்சத்தீவு பிரச்சனையை வைத்து தமிழகத்தில் வாக்கு வேட்டை, கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் என்ற செய்தியும் இன்று வெலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதானமாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் யாழ் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது. தீர்வின்றி முடிந்த தையிட்டி கூட்டம், இடைநடுவில் நழுவிய நீதி அமைச்சர், விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை, காணி உரிமையாளர்கள், 600 சிங்கள குடும்பங்களை மீள குடியேற்ற கோரும் பௌத்த காங்கிரஸ் என்றவாறு அந்த செய்தி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய அந்த விஜயத்தின் போது பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. அதன் போதுதான் அவர் இடைநடுவில் நழுவி சென்றதாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் குடும்ப பெண்ணின் மீது கொலை வரி தாக்குதல், கொடூரன் போலீசாரால் கைது என்ற செய்தி வழியாக இருக்கிறது. நிழல் படத்துடன் இந்த செய்தி வழியாக இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த காணொலிகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டிருந்தன. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் சின்ன சாலமன் பகுதியில் தான் பெண் ஒருவரை கொடுமையாக தாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது.
தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையில் இந்திய பிரதமர் இன்று வருகை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. நாமலின் தேர்வு மோசடி விசாரணை ஆரம்பம் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியும், அமெரிக்காவால் இலங்கை ஏற்றுமதிக்கு 44% வரி விதிப்பு, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிழல் படத்துடன் ஒரு செய்தி 3ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க வரியை ஆராய குழு நியமிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் நாக பாம்பினை பிடித்த குருக்கள் பாம்பு தீண்டி பலி என்ற செய்தியும், இந்தியா இலங்கை நட்பு மறுபரிசீலனை, இலங்கை வருகை குறித்து மோடி பெருமிதம் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் கச்சத்தீவு பிரச்சனையில் அரசியல் நடத்தும் ஸ்டாலின், அமைச்சர் சந்திரசேகர் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியும், மாணவனின் விசாரணை செயல்முறையை கைவிடுவதாக யாழ் பல்கலைக்கழகம் அறிவிப்பு என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதாவது அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் புதுமுக மாணவர் ஒருவர் பகுடிவதை தாக்குதலுக்கு உள்ளாகி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அது தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில்தான் அந்த விசாரணை செயல்முறையை கைவிடுவதாக யாழ் பல்கலை அறிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோல் விபத்தில் சிக்கி மருத்துவ தாதி பலி என்ற செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. இறுதியாக உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் பிரதான செய்தியாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் நிராகரித்த மனுக்கள் மீதான வழக்குகள் இன்று தள்ளுபடி என்று கேள்விக்குறியுடன் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படவே சாத்தியங்கள் உள்ளன என வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக, சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி 11ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் தையட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பில் அரசின் நடவடிக்கையில் ஏமாற்றம் தான் எஞ்சியது, காணிகளை இழந்தோர் காட்டம் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியும், தீர்வு தருவதற்காக வந்த அமைச்சர் தெரித்தோடியதாக ஒரு செய்தி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. திஸ்ஸ விகாரை தொடர்பாக நேற்றைய நீதி அமைச்சரின் வருகை தொடர்பான செய்தியாக காணப்படுகின்றது. அதேபோல் கட்டமிடப்பட்ட செய்தியாக இலங்கை மீது 44% வரி விதிப்பு, அமெரிக்கா அறிவிப்பு என்ற செய்தியும், அமெரிக்காவின் வரியை ஆராய தனிக்குழு, ஜனாதிபதி அனுர நடவடிக்கை என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் இராணுவத்தின் பிடியில் இருந்த பரந்தன் தொழிற்சாலையின் 15 ஏக்கர் காணி விடுவிப்பு என்ற செய்தியும், பிரதமர் மோடியின் வருகை தொடர்பான செய்தியாக இலங்கையுடனான உறவை வலுப்படுத்துவதற்கு ஆர்வம், பிரதமர் மோடி தெரிவிப்பு என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் தீர்வு தர வந்தோர் காணி கேட்ட கதை, குழப்பி அடித்த பௌத்த அமைப்பு என்ற செய்தி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. திஸ்ஸ விகாரம் தொடர்புடைய திணைக்களங்களுக்கு அழைப்பில்லாமல் கலந்துரையாடல் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது தொடர்புடைய திணைக்களங்களுக்கு அழைப்பில்லாமலேயே கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருப்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் 13 தருவதற்காக வரவில்லை மோடி, அமைச்சர் சந்திரசேகர் என்ற செய்தியும், கச்சத்தீவு மீட்பு தேர்தல் நாடகமே, அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்றவாறு தலைப்பிடப்பட்டவாறு ஒரு செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையில் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் பிரதான செய்தியாக காணக்கூடியதாக இருந்தமை நேற்றைய அமெரிக்காவின் வரி விதிப்பு. இலங்கை மாத்திரமல்ல, உலக நாடுகளின் பல்வேறு நாடுகளுக்குமே அமெரிக்க ஜனாதிபதி அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதாவது வரி விதிப்பு சம்பந்தமாக பல்வேறு அறிக்கைகளை நேற்றைய தினம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டிய விடயம், ஆசிய நாடுகளுக்குள் அமெரிக்க ஜனாதிபதி விதித்த வரி விதிப்பு பட்டியலில் ஆசிய நாடுகளுக்குள் 5 இடங்களுக்குள் இலங்கை இடம் பிடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது 4வது இடத்தை இலங்கையை பிடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக வியட்நாமுக்கு 46% வரி விதிப்பும், பங்களாதேஷுக்கு 37% வரி விதிப்பும், தாய்லாந்துக்கு 36% வரி விதிப்பும், சீனாவிற்கு 34% வரி விதிப்பும் விதிக்கப்பட்டிருந்தது. அதைவிட பெண் குயின்கள் மாத்திரமே வசிக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கும் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பை விதித்திருப்பதாக நேற்றைய செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நேரத்தில் அந்த வரி விதிப்பு சம்பந்தமாக உடனடியாகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறது. நேற்று மாலை அவசர கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருந்தது. அதாவது நீதி அமைச்சின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர்கள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டதாகவும், அமெரிக்க ஜனாதிபதி
அரசாங்கத்துடன் விரைவில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து பொதுமக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றவாறு நேற்றைய கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை அரசாங்கத்திற்கு, இலங்கை பொதுமக்களுக்கு ஒரு சாதகமான முடிவு வரும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் நாளை மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றேன். வணக்கம்.